ஹாய். நம்ம போன கதையில பீஷ்மரை பத்தி பார்த்திருந்திருப்போம். இந்த கதையில விதுரரை பத்தி பார்ப்போம். சாப்டர் 12 A Blessing in Disguise. ஒரு காலத்துல காவலர்கள் எல்லாமே ஒரு 4 திருடர்களை தேடிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வீட்டுல திருடிட்டு ஓடி இருந்திருப்பாங்க. அவங்க தேடி அவங்க இந்த இடத்துலதான் இருப்பாங்கன்னு ஒரு இடத்துல சுத்தி வளைக்கிறாங்க. அந்த இடம் மண்டுக்கா முனிவரோட வீடு. மண்டுக்கா முனிவரோட இடத்துலதான் அவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனா மண்டுக்கா முனிவருக்கு தெரியாது இவங்க 4 பேருமே திருடங்க, திருடிட்டு ஒளியறதுக்காக தான் நம்ம கிட்ட இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறமா காவலர்கள் அவங்கள சுத்தி வளைச்சு புடிச்சிட்டு போயிடுறாங்க, கைது பண்ணிடுறாங்க. மண்டுக்கா முனிவருக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க 4 பேர் திருடர்கள், மாறு வேடத்துல நம்மள ஏமாத்தி இருந்திருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் காவலர்களோட தலைவர் இருப்பார்ல, அவரு என்ன சொல்றாரு, மண்டுக்கா முனிவர் அந்த திருடர்களுக்கு இடம் கொடுத்ததுனால அவரை ஒரு மரத்துல கட்டிருங்க, கீழே பிரம்பு மாதிரி பெரம்ப வளர விடுங்க, அது வளர்ந்து வளர்ந்து அவரோட உடம்ப கிழிச்சிட்டு தலைவலியா வெளியே வரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. மண்டுக்கா முனிவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சிருக்கோம், நம்மளுக்கு ஏன் இப்படி பண்றாங்கன்னு அவருக்கு புரியல. அதுக்கப்புறமா அவங்க அந்த தண்டனைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராஜா அங்க வந்துடுறாரு. மண்டுக்கா முனிவர் ஒண்ணும் பண்ணாதீங்க, அவர் நிச்சயம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்திருக்க மாட்டாரு, அவர் என்னன்னு தெரியாம தான் பண்ணியிருந்திருப்பாரு, அவரை விட்டுருங்கன்னு சொல்லிடுறாங்க. காவலர்களும் ராஜான்றதுனால மண்டுக்கா முனிவரை விட்டுடுறாங்க. மண்டுக்கா முனிவர் என்ன பண்றாரு, யமராஜர் கிட்டயே போயிடுறாரு. யமராஜர் கிட்ட போய், நான் என்ன தப்பு செஞ்சிருந்தேன், அதுக்காக எதுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு தண்டனைய கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு யமராஜர் சொல்றாரு, நீங்க சின்ன வயசுல இருந்திருந்தப்ப முள்ள வச்சு எறும்புகளை குத்தி குத்தி கொண்டுட்டு இருந்தீங்க, அதனாலதான் உங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்றாரு. மண்டுக்கா முனிவர் கோபமாயிடுறாரு. நான் எதுவுமே தெரியாத வயசுல பண்றது பாவத்துக்கு கீழே வராது, நீங்க உங்க வேலையை மீறிட்டீங்க, அதனால நான் உங்களுக்கு சாபம் விடுறேன், நீங்க ஒரு லோ கிளாஸ் பையனா பிறப்பீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா யமராஜரும் பிறக்கிறாரு. அவர் தான் விதுரன். விதுரன் வேற யாருமே இல்ல, திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டுவின் தம்பி தான். அவங்க ஆக்சுவலி விதுரன் அம்பிகாவோட வேலைக்காரங்களோட பையன் தான். அம்பிகான்றவங்க தான் பாண்டுவுக்கும் திருதராஷ்டிரனுக்கும் அம்மா. ஆக்சுவலி இவங்க 3 பேருமே வியாச முனிவரோட அருள்னாலதான் பிறந்திருப்பாங்க. அதனால இவங்க 3 பேருமே ஒன்னாவே தான் வளர்றாங்க. பெருசானதுக்கு அப்புறமா பாண்டு ஒரு போர்ல இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா திருதராஷ்டிரன் தான் அரசராயிடுறாரு. ஆக்சுவலி திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை இருக்காது, ஆனாலும் அவர் அரசர் ஆகுறாரு. அதுக்கப்புறமா விதுரன் ஒரு மந்திரியா உட்கார வச்சிருக்காங்க. விதுரன் 100 வருடங்கள் உலகத்திலேயே தான் இருக்காரு. 100 வருடங்கள் முடிச்சு போகும்போதுதான் தெரியுது, அவர் 100 வருடம் இங்க இருந்தப்ப ஆரியமான்ற ஒருத்தர் தான் அவரோட இடத்துல இருந்திருப்பாங்க. ஆரியமான்றவர் யமதேவர் இருந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதியானவர் தான். ஆக்சுவலி யமதேவர் விதுரனா இருந்தப்ப என்னென்னலாம் நடந்திருக்குன்றத நம்ம அடுத்த கதையில பார்க்கலாம். பாய்.